இங்கே பெண்டிங் சூதாட்டம் நடப்பதில்லை. அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துருவோம். அதே பார்த்து நேற்று நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை போடலை, ஆனால் போஸ்ட்டில் போட்டிருந்தோம். நம்ம AB 61 சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் போஸ்ட்டில். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 156 நான் அடிச்சிருக்கான். ஆனால் AB 61 ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அவன் ACயில் 16 சொல்லி வச்சுட்டான். அந்த AB 61 ரீசன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த 2 நம்பர் கண்டிப்பாக எடுத்துருவான்னு தெரியும். பட் அவன் ஏபின்னு அடிக்காமல் அது ACயில் 16 சொல்லி திருப்பி விட்டான். சரி வாங்க பரவாயில்ல, நம்ம என்னக்கான கெஸ்ஸிங்னு பார்ப்போம். நல்ல ரூட்டாக இருக்குது. நான் 2 விஷயமா சொல்லி லாக் பண்ணுறேன். மொத்தம் 2 கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் இந்த விஷயம். அதுக்கான இந்த கேமாக எடுக்கிறேன் நான், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொல்லிடுறேன் நான். ஒரு 7 7 5 அதுக்கு ஒரு 2 2 3, ஒரு 5 64 அதுக்கு 2 2 6. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை பார்ப்போம். ஒரு 3 53 ஒரு 2 47. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுதி வச்சு பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஒரு 7 7 5 அதுக்கு ஒரு 2 23, ஒரு 5 64 அதுக்கு ஒரு 2 2 6 அடிச்சிருக்கான். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 4 ஒரு 3 அடிக்கணும். இப்போ 7 6 ஒரு 5, அப்போ 7 5 ஒற்றைப்படையனுக்கு ஒரு 3 அடிக்கணும். ஒரு 353 அடிச்சானா கண்டிப்பாக அந்த 229 ஒரு நம்பர் லாக் பண்ணணும் அவன். பட் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 247 சொல்லி இந்த நம்பர் ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஏபோர்டு கரெக்டாக வச்சிருப்பான். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நான் 229 தான் போட்டேன். அப்போ நம்ம சேனல் ஆரம்பிக்கலை. பட் இருந்தாலும் நான் 229 தான் ப்ளே பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா 247 சொல்லி கேம் விளாண்டான், பவர் பண்ணி விளாண்டான். ஃபஸ்ட் அந்த ரூட்டு சொல்லிடுறேன், அதுக்காண்டி கெஸ்ஸிங்க சொல்கிறேன். கரெக்டாக BCA மட்டும் அவன் பவர் பண்ணி வச்சான். அதுவும் பவர் பண்ணி டேரெக்டாக வைக்காமல் 274 வைக்காமல் 47 சொல்லி கேம் வச்சு முடித்தான். அப்போ இதே ரீசன் தான் ஒரு கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன் நான், பார்த்துக்கங்க. ஒரு கேம் ஒன்று விளாண்டு வச்சிருக்கான், அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறான். எப்படா BC 56 நான் 2 56 அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். 2 56 7 56 அடிக்கணும். 1 2 56 அடிச்சிருக்கணும், ஒரு 7 56 அடிச்சிருக்கணும். பட் அடிக்காமல் ஒரு நம்பர் 156 சொல்லி ஒரு நம்பர் நேற்று அடிச்சிருக்கான். இதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்க வரேன். BC 56 அவன் அடிச்சுட்டான், தொட்டுட்டான் அந்த நம்பர் அவன். அதனால தான் தொடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பரை தொட்டு விளாண்டுட்டான். அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்க அந்த நம்பரை நான் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. ஒரு 7 65 அதுக்கு ஒரு 0 0 6, ஒரு 2 47 அதுக்கு ஒரு 0 60. ஃபஸ்ட்டு 7 65 அதுக்கு ஒரு 0 0 6, அதுக்கப்புறம் 2 47 அதுக்கு ஒரு 0 60. இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5க்கும் 7க்கும் கேப்பில் ஒரு 6 குறையுது. 6க்கும் 4க்கும் கேப்பில் ஒரு 5 குறையுது. கண்டிப்பாக இந்த 2க்கு பவர் பண்ணி 7 வச்ச மாதிரி 1 2 56 அடிச்சிருக்கணும், 7 56 அடிச்சிருக்கணும். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 156 அடிச்சிருக்கான். BC 56 அடித்தனால ஒரே ஒரு ரீசனாக சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே 0 0 6 0 60 இருக்குது. கண்டிப்பாக ஒரு 600 சொல்லி ஒரு நம்பரை திருப்பணும். ஒருவேளை 3ஆவது டைமில் ட்விஸ்ட்டு வச்சானா 1 50 சொல்லி வச்சு லாக் பண்ணணும் அவன், இல்லைன்னா 0 5 சொல்லி லாக் பண்ணணும் அவன். இதுதான் கேமு. ஆனால் எனக்கு ஏபோர்டு 6 அப்படின்னா ஒரு 605 ஒரு 650 சொல்லி 2 நம்பரை வச்சு லாக் பண்ண. நேற்று 65 அடிச்சிருக்கான், மறுபடியும் திருப்பி ரிப்பீட் கொண்டுட்டு போவோம்னு சொல்லி நம்ம யோசிக்க வேணாம். கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும் கேமில். அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னாக வந்து சொல்கிறேன் நான். நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 650 இல்லைனா ஒரு 605 சொல்லி லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்தாச்சு. 2 நம்பராக வச்சு லாக் பண்ணுறது இருக்குது. 3ஆவது நம்பராக ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். கண்டிப்பாக இதே கம்பெனிக்காரன் தான், சாரி இதே பேட்டர்ன் தான் முடிக்க போகிறான் அந்த இடத்துல. எப்படி அந்த 425 அடிச்சுட்டு பாக்ஸில் 245 முடித்தானோ, ஃபஸ்ட்டு இந்த 542 பேட்டர்னை சொல்கிறேன். இந்த 452 ஆரம்பித்தான். கண்டிப்பாக அந்த 452க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ரூட்டை வச்சு முடிச்சிட்டான், அந்த பேட்டர்னை விளாண்டான். அதுக்கு ஒரு 2 54, இங்கே ஒரு 5 24, மறுபடியும் ஒரு 5 42, மறுபடியும் ஒரு 5 42. வேறு எங்கேயாவது மார்க் பண்ணியிருக்கானா? இங்கே ஒரு 5 42. இதில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் குறையும். இங்கே ஒரு 425 ஒரு 245, 425 245 இது எல்லா நம்பரும் அடிச்சிருப்பான். கடைசி ஒரு நம்பர் மட்டும் விட்டு வச்சிருந்தான், 245 ஒரு நம்பர் விட்டு வச்சிருந்தான் பாக்ஸில். கரெக்டாக அவன் 425 அடிச்சுட்டு அடுத்த நாள் 245 பாக்ஸில் திருப்பிட்டான், அந்த பேட்டர்னை முடிச்சிட்டான். இப்போ அதே சேம் ரூட்டு தான், அந்த சேம் ரூட்டு படி தான் நான் கெஸ்ஸிங்காக சொல்கிறேன். இது 3ஆவது பேட்டர்னு நான் ஆல்ரெடி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்பர் தான் அது. இங்கே எப்படி 452 ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே நம்பரை பாக்ஸில் ஒரு நம்பர் பவர் பண்ணி விளாண்டான். ஒரு 574, மறுபடியும் ஒரு 754, மறுபடியும் ஒரு 574,
மறுபடியும் ஒரு 457, மறுபடியும் ஒரு 754, மறுபடியும் ஒரு 547, மறுபடியும் ஒரு 745. எல்லா நம்பரே விளாண்டுட்டாம 754 2 டைம் அடிச்சிட்டான். 754 2 டைம் அடிச்சிட்டான். இதுல பாக்ஸ்ல ஒரே நம்பர் தான் குறையுது. ஒரே ஒரு 475 ஒரு நம்பர் குறையுது. 475 ஒரே நம்பர் குறையுது. இங்க எப்படி 425 அடிக்கும் போது அதுக்கு கீழே 245 திருப்பி கடைசியா பாக்ஸ் பினிஷிங் முடிச்சானோ கண்டிப்பா அவன் கீழே முடிச்ச மாதிரி இந்த சைட்ல முடிச்சானா இந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆயிடும். 475ங்கிறது பேட்டர்ன் க்ளோஸ் ஆயிடும். பாத்துக்கங்க, உங்க கெஸ்ஸிங்ல வந்தா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நான் 475 சொல்லியிருந்தேன். நல்லா இருக்கு இந்த ரூட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு BC 47, அதுக்கு ஒரு AC 47, அதுக்கு ஒரு AB 47 வரணும் வந்துச்சுன்னா அந்த பேட் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். அது பார்த்துக்கங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பராக தான் இருக்குது 475. கண்டிப்பாக இந்த பாக்ஸில் இங்கே எப்படி 425க்கு 245 முடித்த மாதிரி இந்த 745க்கு அதுக்கு அடுத்த மாதம் வச்சு இங்கே கீழே அடித்த மாதிரி இதுக்கு அடுத்த மாதம் வச்சு முடிச்சானா கண்டிப்பாக ஒரு 475ன்னு ஒரு கேம் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 156 BCயை தொட்டுட்டாம அது தொட்டனால ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிறேன். பாருங்க, எனக்காச்சும் கெஸ்ஸிங்ல C போர்டு 1 வந்துச்சுன்னா அடுத்த 1 வந்துச்சுன்னா 41 தான் ஒரு நம்பர் அவன் அடிக்கணும். நான் எதிர்பார்த்துருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு 751, ஒரு 331, ஒரு 331, ஒரு 751. இது கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 541 நம்பர் குறையுது. இந்த நம்பர் தொட்டுட்டான்னா கண்டிப்பா அந்த BC 54 அடிச்சு விட்டுருவான். கண்டிப்பா இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 அடிச்சிருக்கான். 21 அடிச்சிருக்கான். வேற எங்கேயாவது 41 அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்பான். 51 அடிச்சிட்டான், 51 அடிச்சிட்டான், 61 அடிச்சிட்டான். 41 ஒரு நம்பர் வந்து பெண்டிங்ல நிக்குது. பாத்துக்கோங்க, 41 வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 541 லாக் பண்றேன். கண்டிப்பா அந்த 541 அடிக்கணும். BC 41 கண்டிப்பா அடிப்பான். ஆனா டிலே ஆயிடுச்சு. அதனால இந்த மாசம் ஒரு 21 அடிச்சிட்டான். 61 போன மாசம் அடிச்சிட்டான். 251 அடிச்சிட்டான். 61 2 டைம் முடிச்சிருப்பானே. 2 டைம் அடிச்சிட்டான். பாத்துக்கோங்க, கண்டிப்பா ஒரு 41 வந்துச்சுன்னா 541 ஒரு நம்பர் அடிக்கணும். பாத்துக்கோங்க, கெஸ்ஸிங்ல வந்தா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கான கெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். 650, 605 ரூட்டு நல்லா பார்த்துக்கங்க. ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக புரியும். ஒரே ஒரு ஸ்ட்ராங் நம்பராக ஒரு 475 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டியரில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்தோம். நான் கமெண்ட் செக்ஷனில் நம்ம லிங்க்கை போடுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். வீடியோ அதில் போட முடியாது, ரொம்ப நேரமாக அது போடுற மாதிரி இருக்கும். MP காலி ஆகிடுது. அதனால் நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்க. நன்றி, வணக்கம்.